ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இதை பத்தி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஓனர்ஸ் மீட்டிங்லாம் நடந்துச்சுல, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பிசிசிஐ கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அதை பத்தின அஃபீஷியல் அப்டேட் பிசிசிஐ சைட்லேருந்து இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, அதுல சிஎஸ்கே சைட்லேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தியும் எம்எஸ் தோனியோட ரிட்டையர்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத பத்தியும் சேர்த்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல அன்கேப்டு பிளேயருக்கான ஒரு ஸ்லாட் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ அன்கேப்டு பிளேயர்ஸுக்கான ஸ்லாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2008 இருந்து 2021 வரைக்கும் ஒரு ரூல் ஒன்று இருந்துச்சு, அன்கேப்டு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரூல் அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்ஷன்ல 5 பேரை நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுல 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ நம்ம டீம்ல இருந்து ரீடைன் பண்ண போற 5 பிளேயர்ஸ்ல 2 அன்கேப்டு பிளேயர்ஸ், 3 கேப்டு பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிக்கலாம். சோ அன்கேப்டு பிளேயர்னா என்னன்னா இந்தியா ஆடாத பிளேயர்ஸ். ஓகேவா, அதுதான் அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரியுமே ஆடாத பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல உள்ள வந்தவர் தான். அவர் வந்து இங்கிலாந்து ஆடுறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆடினாருன்னு நினைக்கிறேன். சோ அது மாதிரி நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மறுபடியும் அந்த ரூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர போறாங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்து. சோ இப்போ ஒரு 5 இல்ல 6 இவ்வளவு பேரை ரீடைன் பண்ணிக்கலாம்னு அறிவிக்கிறாங்கன்னா அதுல 2 அன்கேப்டு பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. சோ எல்லா டீம்ல இருந்தும் நல்லா விளையாடக்கூடிய ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இல்ல 2 ரீடைன் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா இதுல சிஎஸ்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஓகே தான், எங்களுக்கு ஓகே. ஆனா இந்த 2008 இருந்து 2021 வரைக்கும் நீங்க ஒரு ரூல் ஒன்று வச்சிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன ரூலு? ஒன்றும் இல்லை, ரிட்டையர் ஆகி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க அன்கேப்டு லிஸ்ட்ல வருவாங்க அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு, ஞாபகப்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அப்படி ஒரு ரூல் இருந்துச்சு. அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆன ஒரு பிளேயர் எவ்வளோ வருஷம் வேணாலும் ஐபிஎல் ஆடலாம்ல, அப்படி அவங்க 5 வருஷத்தை தாண்டி ஆடினாங்க அப்படின்னா அவங்களும் அந்த அன்கேப்டு லிஸ்ட்டில் வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ரூல் இருந்துச்சே தவிர அதில் எந்த ஒரு பிளேயர்ஸுமே இதுவாக இல்லை. ஓகே, ஆனால் இப்போ சிஎஸ்கே அந்த ரூலும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எம்எஸ் தோனியை ரீடைன் பண்ணுறதுக்கு தான். இப்போ எம்எஸ் தோனியை வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் ரீடைன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால நீங்க அன்கேப்டு பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும்னு ரூல் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த 2008 இருந்து 2021 வரைக்கும் 5 வருஷம் ரிட்டையர் ஆகி கம்ப்ளீட் ஆனவங்களை வந்து அன்கேப்டுன்னு அறிவிச்சிருந்தீங்கல்ல, அது இப்போ வேணும் அப்படின்னு சிஎஸ்கே கேட்டிருக்காங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எம்எஸ்டியை எப்படியும் ரீடைன் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஏன் அதை வந்து ஒரு அன்கேப்டு ஸ்லாட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதில் அவரை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கால ஓலிகளா. எம்எஸ்டி எவ்வளோ பெரிய ஆளு, அவர் கப் வாங்கி கொடுத்துருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்கு. அவர் அன்கேப்டு லிஸ்ட்ல தூக்கலான்னு ஒரு ஐடியா போட்டிருக்கானுங்க பாருங்க. இந்த மூளையெல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க, கண்டிப்பா அன்கேப்டு பிளேயர்ஸை கண்டிப்பா ரீடைன் பண்ணணும்னு பிசிசிஐ அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரூலையும் அறிவிச்சிருவாங்க. ஸோ எம்எஸ்டியை அன்கேப்டு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் பண்ணிக்கலாம். வேற யாரையாவது அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாதுங்க. ரிட்டையர் ஆகி ஒரு 5 வருஷம் சாலிடா ஐபிஎல் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்படி தெரியவே இல்லை சீரியஸ்லி. அண்ட் இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ எம்எஸ்டி ரிட்டையர்மெண்ட் ஆவாரா என்ன, இதை பத்தி என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா, அப்டேட் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அதுல ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாங்க, நீங்க ஐபிஎல் 2025 விளையாடுவீங்களா மாட்டீங்களான்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீடென்ஷன் பாலிசிஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீடென்ஷன் பாலிசி எப்படி வருதோ அதை பொறுத்து தான் இந்த டிசிஷன்ஸ் வந்து நானும் டீமும் எடுப்போம். வாட் எவர் நான் விளையாண்டாலும் சரி விளையாடலனாலும் சரி டீமுக்கு என்ன கரெக்டோ அதை தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. எண்ட் ஆஃப் த டேல டீமோட விஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஆள் வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி அவருக்கு வந்து 12 கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அவரை விட அதிகமாக ரவீந்திர ஜடேஜா வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் அவரே சொல்லி தான் அந்த ரீடென்ஷன் நடந்துச்சு, 2வது ரீடைனா என்னை பண்ணுங்கன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரீடென்ஷன் பாலிசிஸ் கரெக்டாக அமையுது, இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வருது. ஓகே, என்னையும் வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கூட என்னை இவங்க ரீடைன் பண்ணலாங்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா எம்எஸ்டி வந்து ஒத்துப்பாரு. அதர்எல்ஸ் இல்லை அப்படின்னா
இப்போ ஒரு 3 ரீட்டைன் தான் பண்ணணும், ஒரு ஆர்டிஎம் தான் அப்படிங்கிறப்போ எம்எஸ்டி போயிட்டு என்னை ரீட்டைன் பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். கரெக்டான இருக்கிற பிளேயர்ஸ், இப்போ ஒரு சிவம் டூபே, ருத்ரா ஜெய்க்வாட், டெவான் கான்வே, இல்லை பத்ரானா, இது மாதிரி வந்து பீக்கில் இருக்க சின்ன பசங்களை ரீட்டைன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலகிடுவார். ஸோ இந்த ரீடென்ஷன் பாலிசிஸை பொறுத்து தான் அடுத்த ஃபியூ இயர்ஸ் எம்எஸ்டி ஆட போகிறாரா இல்லையாங்கிறதே தெரியும். ஆனால் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு ஆடுவாருங்க. அது மாதிரி தான் ரீடென்ஷன் பாலிசிஸ் வரும். ஏன்னா சிஎஸ்கே மட்டும் இல்லை, பல டீம்ஸ் அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.